கல்வியை ஆரம்பிக்கின்ற சிறுவர்களோடு பழகுகின்ற ஒவ்வொரு பொழுதுமே மனதுக்கு இதமான விடயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே அண்ணா கிட்ஸ் காலேஜ் இந்த பிரதேசத்திலே அகிலா டீச்சர்கிட்ட படிக்கலாக்களே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இந்த பிரதேசத்தில் உள்ள பிள்ளைகளிடத்திலே கேட்டால் சொல்லுவார்கள். அவர்களுடைய அறிவும் அனுபவமும் மிகவும் பரந்தது. எனக்கு கூட நிறைய இதுல வேலை செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அண்ணா கிட்ஸ் காலேஜ் ஆனது தனது 2வது ஆண்டிலே இப்போது காலடி எடுத்து வைக்கிறது. ஏற்கனவே 15க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த கிட்ஸ் காலேஜிலே கல்வி கற்று அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை இவ்வாறான அனுபவம் உள்ள ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விட்டால் நீங்கள் வீட்டிலே நிம்மதியாக இருந்து கொள்ளலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய கல்வியில் முக்கியமான 3 விடயங்களை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஒன்று அறிவு, 2வது திறன், 3வது மனப்பாங்கு. அறிவு, திறன், மனப்பாங்குன்னு சொல்லுவாங்க. அதை KSA சொல்லுவாங்க. நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட் என்கின்ற 3 விஷயம். அதை KSA சுருக்கமாக சொல்லுவாங்க. பிள்ளைகளை அனுப்புறது படிக்கிறதுக்கு இல்லை, முதலாவது விளையாடுறது. பிள்ளைகளுக்கு கணக்கு படிப்பிக்கிறதுக்கு, பிள்ளைகளுக்கு எழுத்து படிப்பிக்கிறதுக்கு உரிய வயசு இல்லை. பாலர் பாடசாலைக்கு பிள்ளைகளுக்கு அனுபவத்தை கற்றுக்கொள்வதற்காகத்தான் பிள்ளைகளை அனுப்புகிறோம். இதை சொல்லுவார்கள் சமூகமயமாக்குவதற்காக நாங்கள் பிள்ளைகளை அனுப்புகிறோம். ஒவ்வொரு சூழல் இருக்கிறது. முதலாவது சூழல் வீட்டு சூழல். 2வது சூழலுக்கு நாம் இப்போது பிள்ளைகளை பழக்கப்படுத்த போகிறோம். உங்கள் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தெரியும், எங்கட வீட்டுல ஒரு பிள்ளைய வளர்க்கறதே ஒரு கஷ்டம் வேண்டும். கேட்டா ஒவ்வொரு சரித்திரம் சொல்லுவீங்க. ஏனென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு உலகம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உள்ள சிந்தனை தனித்தனியானது. எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்காது, ஒரே அறிவு இருக்காது, ஒரே மனப்பாங்கு இருக்காது, ஒரே ஸ்கில் இருக்காது. முதலாவது அதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ளுவாங்க. எந்த பிள்ளை தனியான பிள்ளை, எந்த பிள்ளைக்கு என்று தனி அறிவு இருக்குது, எந்த பிள்ளைக்கு என்ன இருக்குது, தனி ஸ்கில்ஸ் இருக்குது, ஆற்றல் இருக்குது, எந்த பிள்ளைக்கு என்று சில பண்பாடு இருக்குது. இந்த 3ஐயும் நாங்க மனசுல வச்சுட்டு தான் இந்த பாலர் பாடசாலைக்கு எங்கட பிள்ளைய கூட்டி கொண்டு வந்து விடணும். சரிதானே? அதைத்தான் எதிர்பார்க்கணும். ஏன் நாங்க பாடசாலைக்கு பிள்ளைய கூட்டிட்டு வரோம்னு சொன்னால், பிள்ளையினுடைய நடத்தையில நாங்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதை சொல்லுவாங்க பிஹேவியர். பிள்ளையினுடைய பிஹேவியர், நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பிள்ளையினுடைய பிஹேவியர், நடத்தையில் மாற்றத்தை கொண்டு வருகின்ற பொறுப்பை நாங்க யார்கிட்ட கையளிக்கிறோம்? யார்கிட்ட கையளிக்கிறோம்? டீச்சர்கிட்ட கையளிக்கிறோம். அங்கதான் அந்த ஆசிரியர் ஒரு அனுபவம் உள்ள ஆசிரியராக இருந்தால் அவரிடத்திலிருந்து பழகக்கூடிய பிள்ளைகள் அந்த நடத்தைகளை சரியான முறையிலே கற்றுக்கொள்வார்கள். அப்ப வீட்டிலே இருக்கின்ற அந்த குழந்தைகளை, நாங்கள் வீட்டு சூழலில் இருந்த குழந்தைகளை இங்கு நாங்கள் மொத்தமாக 15-20 குழந்தைகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வட்டத்துக்குள் கொண்டு வருகிறோம். இப்ப நாங்க பார்த்தா ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு குணத்திலே இருக்கும். இப்ப ஒரு பெற்றோர்கிட்ட இந்த எவ்வளவு பிள்ளைகளையும் கொடுத்து நீங்க இன்னைக்கு பார்த்து கொள்ளுங்க என்று கூப்பிட்டால் என்ன செய்வாங்க? 10 நிமிஷத்துல ஓடிடுவாங்க. அகிலா டீச்சர் ஓடுவாங்களா? ஓட மாட்டாங்க. அவங்கள்ட்ட எப்படியான பிள்ளைகளை கொடுத்தாலும் அவங்களோட அனுபவத்தினூடாக பிள்ளைகளை வழிபடுத்துவாங்க. இதுதான் ஒரு பாலர் பாடசாலையில எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம், நடத்தை மாற்றம் என்பது. இப்ப நடத்தை மாற்றம் என்றால் என்ன? இப்ப எங்கட வீட்டுல பிள்ளை என்னத்தை பழகிருக்கும்? நாங்க கதைக்கிற பேச்சுத்தான் பழகிருக்கும். அப்படித்தானே? நாங்க கதைக்கிற, நாங்க எப்படி நடக்கமோ அப்படித்தான் பிள்ளையும் இருக்கும். தாயை போல புள்ள, நூலை போல சேலை என்று சொல்லுவாங்க. அப்ப எங்களை புள்ள எப்படி இருக்கும்? எங்களை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இஞ்ச வரக்குள்ள பொதுப்படையாக பிள்ளைகள் மாறணும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் இடையில உள்ள வேறுபாடுகளை களைந்து அனைத்து மாணவர்களும் சமமானவர்கள் தான் என்ற உணர்வை யார் ஊட்டுவாங்க? ஆசிரியர்கள் ஊட்டுவாங்க. அப்ப நாம மிச்சம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியது ஆசிரியர்களுடன். எங்கட பிள்ளைகளுக்கு இடையில ஏற்படுற பிரச்சனைகளுக்கு தீர்வை காணணும்
ஆசிரியர்களோட கதைச்சுத்தான் நாங்க இந்த தீர்வை காணணும். பிள்ளைங்க கொண்டு வந்து நேசர்ல விட்டுட்டோம், அப்பாடா கடமை முடிஞ்சு காலக்கால எத்தனை மணிக்கு 8 மணிக்கு விட்டா 12 மணி மட்டும் நிம்மதியா இருக்கலாம் என்று நினைக்கிறதா? இல்ல, பிள்ளைய விட்டாலும் எங்களுடைய தொடர்பு இருக்கணும். ஆரம்ப காலத்துல அடிக்கடி இங்க வந்து பாடசாலைக்கு வந்து எந்த பிள்ளையுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது, என்ன பிள்ளையுடைய நடத்தை எப்படி இருக்குது, என்னுடைய பிள்ளையினுடைய பேச்சு எப்படி இருக்குது, பிள்ளை வயசுக்கு ஏற்ற மாதிரி செயற்படுதா. சில விடயங்களை பெற்றோர்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. பிள்ளைகளுக்கு சில குறைபாடுகளும் இருக்கும், அது பெற்றோர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது என்றால், என்ன நடந்தாலும் பெற்றோர்கள் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு போல என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை சின்ன குறைபாடாக கண்டுகொள்ள மாட்டாங்க, அது சரிதான் இருப்பாங்க. பொதுவான இடத்துல வரும்போது ஆசிரியருக்கு விளங்கும். 15 பிள்ளைகளையும் ஒப்புநோக்குகின்ற ஆசிரியருக்கு கட்டாயமாக விளங்கும் இந்த பிள்ளையினுடைய நிலைப்பாடு என்ன. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், பிள்ளையினுடைய அறிவு திறன் வளர வேணுமாக இருந்தால் எங்களுடைய மனப்பாங்கை ஆட்டிடியூட்டை மாற்றணும். அதைத்தான் மனப்பாங்கன்னு சொல்றது. ஆட்டிடியூட்டை மாற்றணும் சொல்லுவாங்க, சேஞ்ச் தி ஆட்டிடியூட் சொல்லுவாங்க. அப்ப மனப்பாங்க மாத்துறதுண்டா என்னென்றால், பிள்ளைக்காக பெற்றோர்களாகிய நாங்க மாறணும். இப்ப வந்திருக்கிற ஜெனரேஷன் எங்கட ஜெனரேஷன் அல்ல. இப்ப இருக்கிற பிள்ளை எல்லாம் எங்கட ஜெனரேஷன் அல்ல, சரிதானே? நாங்க பாடசாலைக்கு போனதுக்கும் இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு போறதுக்கும் இடையில நிறைய வித்தியாசம். இன்றைய உலக வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற செயற்கை நுண்ணறிவுக்குள் நுழைந்து விட்டது, சரிதானே? இப்ப கம்ப்யூட்டருக்குள்ளாக எல்லாம் கட்டளை இட்டால் உலகத்தில் எல்லாத்தையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இன்னைக்கு எங்க கோர்ட்ல வந்து போட்டோ வந்து அட்டர்னியட் லோவை வந்து டிஜிட்டல் மயமாக்குறதுக்கு சட்டத்தரணிகளை போட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்ப முதலாவது நாங்க போட்டோ எடுக்கணும். எப்படி 2x2 இன்ச்சுக்கு போட்டோ, ஒயிட் பேக்ரவுண்ட், கருப்பு கோட், கருப்பு டை, இந்த எட்டையார்ல போட்டோ வேணும். போட்டோ வேணும்னா நான் பக்கத்துல வந்து போட்டோ எடுத்துட்டு வரணும். அவர் சொன்னாரு கொஞ்சம் இருங்க சார், அவர் தேரிங்க என்றாரு. அவரோட போன் எடுத்தாரு, போட்டோ எடுத்தாரு, ஏஐக்கு கொடுத்தாரு, ஜெமினியில வந்து 2x2 பேக்ரவுண்ட்ல கொடுத்து விடா வடிவான போட்டோ வருது, விஷயம் முடிஞ்சு. இதை முதல் யோசிச்சு பாருங்க. முதல் ஒரு போட்டோ எடுக்கிறேன் எவ்வளவு கஷ்டம். ஸ்டுடியோக்கு போய் பிலிம் போட்டு பிடிச்சி அதை கழுவுறதுக்கு 4-5 நாள் போய் இதை போட்டு வளர்ந்துருவான். இப்ப அட்வான்டேஜ் ஆயிட்டு. அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி எங்களோட பிள்ளைகளை என்ன செய்வாங்க, எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி தானே வளர்க்கணும். அப்ப புது புது நவீனமான விடயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி பெற்றோரும் என்ன செய்யணும், அப்டேட் ஆகணும். ஏனென்றால் பிள்ளைகளோட கல்வி என்றது எதிர்காலத்தை நோக்கினதுதான், சரிதானே? இப்ப நாம பிள்ளைகளை இஞ்ச வந்துட்டு முதலாவது சேர்த்த உடனேயே சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, 6 மாசத்துல என்ன சொல்லுவாங்க, இந்த புள்ள கணக்கு செய்யுது இல்ல, புள்ள என்ன ஆனா போடுது இல்ல, புள்ள என்ன அம்மாண்டு எழுது இல்ல, சொல்லுவீங்க இல்லையா? ரைட், நம்ம விஷயத்தை சொல்லித்தாரு. பிள்ளைகள் எப்போதுமே முதலாவது பிள்ளைகளுக்கு ஆனா கணக்கு அதெல்லாம் பாடசாலை பார்த்துக் கொள்ளும். பிள்ளைகளை ஜனரஞ்சகமான பிள்ளைகளாக மாற்றணும். ஏனென்றா எங்கட உடம்பு எங்கட மூளை இருக்குதானே, வலது பக்க மூளை இடது பக்க மூளை என்று 2 மூளைகள் இருக்குது. இந்த மூளையினால பிள்ளைகள் எங்கட வலது பக்க செயற்பாட்டுக்கெல்லாம் பொறுப்பான மூளை எது, இடது பக்க மூளை. இடது பக்க செயற்பாட்டுக்கான மூளை எது, வலது பக்க மூளை. இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாம் நாங்க எல்லாரும் தான் வலது பக்கத்தை பாவிக்கக்கூடியவர்கள் இருப்போம். அப்ப எந்த மூளை எங்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்குது, இடது பக்கம் எல்லாருக்கும் வேலை செய்யும். சம்டைம் சில பிள்ளைகள் வந்து இடது கையால் எழுதக்கூடிய பிள்ளைகள் பிறக்கும். அதை சொல்றது the God gift child, கடவுளால் பரிசாக வழங்கப்பட்ட குழந்தைன்னு சொல்றது இடது கை பிள்ளைகள். அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வலது மூளை வேலை செய்யும். அப்ப இந்த வலது மூளைக்கும் இடது மூளைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், இந்த பாட்டு இருக்குதானே, பாடல், நாடகம், கவிதை, ஆற்றல் அதெல்லாம் எங்க இருக்குது என்றால் எங்கட இடது மூளையிலான் இருக்கு, வலது மூளையிலான் இருக்கு. அப்ப வலது மூளைய பிள்ளைக்கு நாங்க வேலை செய்யணும் என்றால் அதிகமான பாடல்கள் மூலமாக, சரி அதான் டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க. பெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் பாட்டு மூலமா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. பாடல்கள் மூலமாக சொல்கிற போது அது என்ன செய்யும், எங்களோட மூளை செயற்பாட்டை, இடது மூளை செயற்பாட்டை அதிகரிக்கும். அப்ப சிறு வயசுல இருந்து இப்ப நாங்க பெற்றோர்களுக்கு இந்த பயிற்சி நெறிகளை வழங்குவோம். வலது மூலையும் இடது மூலையும் செய்யப்படுற பயிற்சி நெறிகளை வழங்குற போது இப்ப
இதுல ஒரு பெல் ஒன்று வச்சுக்கொள்ளுங்களேன். இதுல ஒரு தாலி ஒன்று இருக்கும். தாலி என்ன இப்படி ஆரத்தி எடுக்கிற. அப்ப இந்த பெல்லை அடிச்சு இப்படி தாலியையும் மாட்டணும். இப்ப இப்படி செஞ்சீங்க என்றால் என்ன செய்யும்? என்னுடைய 2 மூளையும் வேலை செய்யுது. இப்ப வலதும் வேலை செய்து இடதும் வேலை செய்தானே. அதே மாதிரி இப்ப இடதையும் ஆட்டி வலதாலையும் இப்படி செய்யணும். இது ஆட்டணும், இது என்ன செய்யணும்? சுத்தணும். நீ செஞ்சு பாத்தீங்கன்னா செய்ய மாட்டீங்க. நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க என்றால் வலது மூளை இடது மூளை செயற்பாடு பயிற்றுவிக்கல. அப்ப பிள்ளைகளை நான் சின்ன உதாரணம், பெரிய பரப்பு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். பிள்ளைகளை நாங்க வளர்க்கணும். பிள்ளைகள் வளர்ற இல்ல, சில வீட்டுல பிள்ளைகள் வளரும். பிள்ளைகளோட ஒவ்வொரு செயற்பாட்டையும் நாங்க அவதானிக்கணும். பிள்ளை என்ன செய்யுது, அது பிஹேவியர் அவதானிக்கிறது. பிள்ளையை நீங்களே தீர்மானிக்கலாம். எதிர்காலத்துல பிள்ளை எப்படி வருமானத்தை நீங்களே தீர்மானிக்கலாம். பிள்ளையோட இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். பிள்ளையோட செயற்பாட்டை பாத்தீங்கன்னா விளங்கும். அதுதான் சொல்றது பிள்ளைகளை அட்டென்ஷன் நீங்க அவதானிக்கணும். ஒவ்வொரு தாய்மாருமே என்ன செய்யணும்? அவதானிக்கணும். இந்த அவதான குறிப்பை யாருக்கு சொல்லணும் என்றால் நீங்க கட்டாய ஆசிரியர் சொல்லணும். வீட்டுல இப்படி செயற்படுறா, வீட்டுல இந்த நேரம் பாட்டு படிப்பா, ஆனா ஸ்கூலுக்கு வந்தா படிக்கிறா இல்ல என்றால் அதை நீங்க டீச்சர் சொன்னா டீச்சர் என்ன செய்வாங்க? அந்த விடயங்களை கண்டுபிடிப்பாங்க. எனவே ஒரு அன்பை கேட்டுக்கொள்ற விஷயம் என்றால் பிள்ளைகளை என்பது, பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு கலை. பிள்ளை என்றது ஒரு பெரிய பொக்கிஷம், இறைவன் தார ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பேணி பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் இருக்கு. அப்ப இறைவன் எங்களுக்கு பொக்கிஷமாக தந்த பொறுப்பை சரியான முறையில நாங்க நிறைவேற்றி இருக்கிறோமா என்பது கேள்வி கணக்குரிய விடயம். அதனால எங்கட பிள்ளைகளை நாங்க என்ன செய்யணும்? சரியா அவதானிக்கணும். சரியா பிள்ளை கதைக்குதாண்டு பார்க்கணும், சரியா சாப்பிடுறதாண்டு பார்க்கணும், சரிதானே? சரியா சாப்பிடுறதாண்டு பார்க்கணும், நேரத்துக்கு தூங்கி எழும்புதாண்டு பார்க்கணும். பிள்ளை எத்தனை மணிக்கு ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சிடுவாரு. நீங்க ஒரு சின்ன ஒரு காய்ச்சலோ ஒரு சின்ன பிள்ளைய கொண்டு வரீங்க, என்ன கேட்பாங்க? பிள்ளை எத்தனை மணிக்கு தூங்கிச்சு, எத்தனை மணிக்கு எழுந்துச்சு, என்னென்ன சாப்பிடுற பிள்ளைகளை ஏன் கேட்கறது? பெற்றோருக்கு பிள்ளை மீது அக்கறை இருக்கிறான்ற பாக்குறது தான் கேட்கறது. அதான் முக்கியம். சில பெற்றோர்கள் சட்டுன்னு சொல்லுவாங்க, நேற்று இத்தனை மணிக்கு தூங்கி இத்தனை மணிக்கு பிள்ளை எழுந்துச்சு, இன்றைக்கு இத்தனை மணிக்கு தூங்கி இத்தனை மணிக்கு எழுந்துச்சு, நேற்று இன்னது சாப்பிட்டுச்சு இன்றைக்கு. அப்ப அக்கறை உள்ள பெற்றோர் தான் பிள்ளைய வளர்ப்பாங்க. சரிதானே? பிள்ளைய வளர்ப்பாங்க. அடுத்தது 2வது விஷயம் அக்செப்டன்ஸ். பிள்ளையை ஏற்றுக்கொள்ளணும். பிள்ளை என்ன செஞ்சாலும் பிள்ளை பருவத்துக்குரிய விடயத்தை பிள்ளை செய்யத்தான் செய்யும். பிள்ளை ஆடும், ஓடும், சிரிக்கும், அழும், விழுக்கும், பாயும், இதையெல்லாம் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோரா இருக்கணும். ஏசக்கூடிய பெற்றோரா மாறக்கூடாது. ஏனென்றா நாங்க டென்ஷனா இருப்போம். வீட்டுல கணவன் மனைவி கிடையில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லாட்டி மாமியாரோட பிரச்சனையா இருக்கலாம், இல்லாட்டி பக்கத்து வீட்டோட பிரச்சனையா இருக்கலாம். இந்த பிரச்சனை எங்களுக்கு இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த விடயங்களை நாங்க பிள்ளைகளுக்கு காட்டிவிடக் கூடாது. அப்படி நாங்க காட்டி விட்டோம் என்று சொன்னால் அன்றைய பொழுதுல நாங்க பிள்ளை வளர்ப்புல தோல்வி அடைஞ்சிட்டோம். சரிதானே? எங்களுடைய டென்ஷனை பிள்ளைகளை காட்டுறது, சரிதானே? அவரோட கோபத்துல போய் பிள்ளைக்கு ஒரு அடியை போடுறது. சில காலம் தானே புருஷன்மாரோட சண்டை குடிச்சு போடு, செல்லு கப்பியான்னு பிள்ளைக்கு போட்டு வெளுக்கிறது. அப்படி செய்யலாமா? மிகப்பெரிய அநியாயம். சில பிள்ளைகளுக்கு காரணம் இல்லாம அடிக்கிற. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் காரணம் இல்லாமல் பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது. காரணத்தை தண்டிப்பதும் உளவியலில் ஒரு முறைதான், தண்டிக்கலாம். ஆனால் நாம தண்டிக்கப்படுகிறோம், இந்த குற்றத்துக்காகத்தான் தண்டிக்கப்படுகிறோம் பிள்ளைக்கு தெரியும். கூப்பிட்டு வச்சு சொல்லி போட்டுதான் 2 அடிய போறோம். அது இல்லாம சில டைம்ல நம்ம பழைய பெற்றோர்களை பார்த்திருப்போம், பிள்ளைகள் இத்தனை ஓட்டு பிடிக்கும், தூக்கத்திலேயே ஓட்டு அடிப்பாங்க. நாங்களே அப்படி மூத்தமார்க்கு அடி வாங்கியிருக்கோம். சின்ன வயசுல தூங்கிட்டு இருக்கக்கூடிய என்னென்று காரணமே சொல்லாம அடி வாங்கியிருக்கோம். சரிதானே? அப்ப அப்படியெல்லாம் பிள்ளைகளுக்கு அடிச்சிடக்கூடாது. இது நவீன காலம், செயற்கை நுண்ணறிவை நோக்கிய காலம். எங்களை பிள்ளைகளை தைரியமான பிள்ளைகளாக வளர்த்தெடுத்தீங்க என்றால் எந்த காலகட்டத்திலும் பிள்ளை படிக்கும். சரியா? எந்த காலகட்டத்திலும் பிள்ளை படிக்கும். அதுக்கு நான் ஒரு உதாரணம். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல ஓராயிரம், அதுக்கு முதல் 3 வருஷத்துக்கு 10 வருஷம் கோகோனட் கல்டிவேஷன் போர்ட்ல ஒரு லெபரேட்டரி அசிஸ்டன்டா வேலை செஞ்சேன். அதுக்கு முதல் உள்ள 10 வருஷம் புடவை கடையில இருந்தேன். அதுக்கு முதல் உள்ள 10 வருஷம் பேமெண்ட் வியாபாரம் பண்ணினேன். என் வாழ்க்கையை பிரிச்சா 10 பிரிச்சா அப்படிதான் அமையும். அதனால பிள்ளைகள் எந்த வயசுலையும் படிக்கும். படிக்காத நாங்க ஒதுக்க தேவையில்லை. இவன் படிக்க மாட்டான், பாப்பா படிக்கல, அப்படியெல்லாம் இல்லை. நாங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும், பிள்ளைகள் படிக்கும். அதனால இன்றைய நிகழ்வுகள் பிள்ளைகளை பார்த்த உடனே எல்லா பிள்ளைகளும்
துடிப்பான பிள்ளைகள். அரட்டப்பட்ட நிலையில இருக்கு. சரி, அதான் சொல்லுவாங்க, அரட்டப்பட்ட நிலையில் உள்ள அணுக்கள் தான் தாக்கம் புரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா பிள்ளைகளும் சரி உஷாரா இருக்குது. ஒரு பிள்ளை அழுதுச்சு, அது எல்லாத்தையும் கூட உஷாரான பிள்ளைதான். ஏன் அழுதுன்னு உஷார்தான். அதனால எங்களை பிள்ளைகளுடைய ஆற்றலை கண்டுபிடித்து உங்களுக்கு மிக ஒரு ஒரு வரப்பிரசாதமாக உங்களுக்கு அகிலா டீச்சர் என்கின்ற அனுபவமிக்க ஒரு ஆசிரியர் கிடைச்சிருக்கிறார். சரிதானே? அப்ப அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்திருக்காங்க. அவங்களோட குழந்தைக்கு இன்ஷா அல்லாஹ் நிறைய இந்த ஏரியாவில் அவருடைய கனவு போல அவரோட கனவு இருக்குது. என்ன, இந்த ஏரியாவில் பெரிய ஒரு நர்சரி ஒன்று அமைச்சு அது ஒரு ஒரு நிரந்தர இதுல நடக்கணும் என்றோட எண்ணம் இருக்குது. எல்லாரும் துவா செய்யுங்க. ஏன்னா பிள்ளைகள் நலனுக்காக நான் 2 பேரை ஊர்ல பாக்குறேன். ஒன்று நம்மட லக்கி முலாஃபி, எப்பயும் குழந்தைகளோட தான் இருப்பாரு. அதே மாதிரி அகிலா டீச்சர் குழந்தைகள் இல்லாம குழந்தைகளோட தான் இருப்பா. படிச்சு அந்த இதுலதான் இருப்பாங்க. அப்ப அவர்கள் ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா கொடுத்த ஸ்பெஷல் இதான். எல்லாராலையுமே இல்லாதது குழந்தைகளை கட்டுப்படுத்துறது எல்லாரோடையும் இல்லாது. அதனால நல்ல வரப்பிரசாதமாக அமைந்திருக்குது. இன்றைய நிகழ்வுக்கு என்னையும் இங்கே அழைத்து உங்களுக்கு அறிவுரை சொல்ல வைத்ததுக்காக எங்களுடைய அகிலா டீச்சர் அவர்களுக்கும் என்னுடைய நண்பர் ஊடகவியலாளர் யூனுஸ் அவர்களுக்கும் இந்த பாடசாலையின் தலைவராக என்னுடைய நண்பர் யூனுஸ் அவர்களுக்கும் எங்களுடைய ஆப்தி நானா மிச்ச காலம் நம்மளோட பயணிக்கிறவரால் அகிலா டீச்சருடைய அவருடைய செயற்பாடு எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிற அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.